குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 18/11/2025 செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானுக்குரிய நாள். இன்றைக்கி மாத சிவராத்திரி. நவம்பர் மாதம் 18/11/2020 செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள். கார்த்திகை மாதனால தீபத் திருமாதம், அதாவது தீபத்தை ஏற்றி வழிபடுகின்ற இந்த மாதம் முழுவதுமே தீபத்துக்குரிய நாள். தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு தீபம் நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்போவுமே ஒரு விளக்கேற்றோம், அதுக்கு பக்கத்தில் ஒரு மண் விளக்கேற்றினா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. உங்களுக்கு பிடித்த கோவிலில் போய் ஏதோ ஒரு விளக்கு நல்லெண்ணெயில் தீபம் போட்டாலும் சரி, உங்களுக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யுங்க. கடலெண்ணெயில் விளக்கேற்றாதீங்க. முடிந்தால் ஏற்றுவது மிக மிக சிறப்பான ஒன்று. குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போக முடியலன்னா முடிஞ்சால் எண்ணெய் வாங்கி கொடுங்க. திரையோதசி திதி 5:39 வரைக்கும். அதற்கு பிறகு சதுர்தசி திதி. இன்றைக்கு மாத சிவராத்திரி சதுர்தசி திதி. திருநெல்வேலி ஸ்ரீ சுவாமி அம்பாள் ஊஞ்சல் யாஜிதம் சித்தயோகம். ஊஞ்சலில் காட்சி அருளல். திருநெல்வேலி ஸ்ரீ சுவாமி அம்பாள் ஊஞ்சலில் காட்சியருளல். சூரியன் இருக்கும் ராசிக்கு 4வது ராசி அபிஜித் முகூர்த்தமாகும். சூரியன் இருக்கும் ராசிக்கு 4வது ராசி அபிஜித் முகூர்த்தமாகும். 154வது வஉசி சிதம்பரனார். அந்த வஉசி சிதம்பரனாரை நினைக்கின்ற பொழுது கண்களில் கண்ணீர் கொட்டுது. தியாக செம்மல், கப்பலோட்டிய தமிழர் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அதிக நாள் சிறைவாசம் விதிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர்தான். அவரையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் வாழ்ந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த நமது இந்தியாவிற்கு நாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கண்ணு தான் அவ்வளோ கலங்குது. அன்றைக்கி தான் ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கோம், இருந்தாலும் இன்னும் ரொம்ப படிக்கின்ற பொழுது சாப்பாட்டுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கார். வெளியிலையும் சரி, உள்ளேயும் ஜெயிலையும் சரி. அவரை நினைவு கூறுவது, அவருடைய நினைவு நாள். அவங்கெல்லாம் நடமாடும் தெய்வங்களாக வாழ்ந்துட்டு போனவங்க. அவர்களை நினைவு கூறுவது என்பது நமது ஒவ்வொருவரின் கடமை. சுதந்திரம் சும்மா நமக்கு கிடைச்சிடலை. தெக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழர் என உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறது அவ்வளோ ஒரு வேதனையான அவரை நினைக்கின்ற பொழுது நேற்று தான் அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுனுச்சு. வஉசி சிதம்பரனார் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு புக்கில் படித்தேன். இதில் சிறையில் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக பேசினா அவங்களையும் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதையெல்லாம் சொல்ல வேணா துயரம். நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அவரை நாம் நினைவு கூறுவோம். என்னால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வேதனை. நேற்று தான் நான் படித்தேன். அவ்வளோ ஒரு இது. சூரிய உதயம் 6:15. விருச்சிக நாளிகை 5:04. திதி சதுர்தசி திதி. சிவபெருமானுக்குரிய நாள். முருகப்பெருமானுக்கு உரிய நாள், சிவபெருமானுக்குரிய நாள். நாம் இருவருடைய அருளையும் பெறுவோம். ஐயப்பனுடைய மாதமும் விட்டது. கார்த்திகை மாதம். திருவண்ணாமலையில் தீபம் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவற்றை ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்த திருவண்ணாமலை. கார்த்திகை தீபம்னாவே திருவண்ணாமலை தான் ஞாபகம் வருது. இன்றைய கிரக நிலவரம். மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றும் இல்லை. கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் ஒன்றும் இல்லை. துலாத்தில் புதன், சுக்கிரன். சூரிய பகவான் விருச்சிகத்துக்கு வந்துட்டார். சூரியன், செவ்வாய். கும்பத்தில் ராகு, சனி. அபிஜித் முகூர்த்தம் என்பது அபிஜித் நட்சத்திரம். மொத்தம் நமக்கு 27 நட்சத்திரம் தான். ஆனால் வேத பாராயண முறைப்படி நாம் இது எடுக்கிறது 28 நட்சத்திரங்கள். அபிஜித் நட்சத்திரமும் ஒன்று தான். மிக மிக ஒரு சிறப்பான ஒரு இது அபிஜித் முகூர்த்தமாகும்.
அதை பற்றி தான் போட்டு. சூரியன் இருக்கும் ராசிக்கு 4வது ராசி அபிஜித் முகூர்த்தம் ஆகும். மகா சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 7:30 to 8:30. சூளம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம் பாராட்டு, ரிஷபம் ஆசை, மிதுனம் நன்மை, கடகம் உதவி, சிம்மம் நலம், கன்னி அன்பு, துலாம் ஆதரவு, விருச்சிகம் வெற்றி, தனுசு சினம், மகரம் நிம்மதி, கும்பம் தடங்கள், மீனம் சுகம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். தனுசு ராசி மட்டும் கொஞ்சம், தனுசு கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சர்வ அமாவாசை, சதுர்தசி திதி காலையில் 10:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு 10:30க்கு மேலே தான் அமாவாசை வருது. அதாவது அமாவாசை திதி காலையில் 10:30 மணிக்கு மேலே அமாவாசை திதி, சர்வ அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு. அதற்கு பிறகு 3:15:41 வரைக்கும் இருக்குது. பன்னெண்டு 3:41 வரைக்கும் இருக்குது. சரி. கார்த்திகை 2ஆம் நாள், மாத சிவராத்திரி, கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி. நாளை சர்வ அமாவாசை, லக்ஷ்மி பிரபோதன தினம். திருவிசை நல்லூர் ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் கங்காகர்ஷ்ண மகோத்சவம். பிரபோதன தினம்ங்கிறது ராக்கொண்ட அமாவாசை வருகிறது தான் பிரபோதன தினம் நாளை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நம்ம உலக பொதுமறை, உலக நீதி எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். குரு சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஜோதிடம்ன்ற நூல். முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாளாகவும் இது இன்னைக்கு 5. வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டாம், மனையாளை குற்றமொன்றும் சொல்ல வேண்டாம், வீழாத படுகுழியில் வீழ வேண்டாம், வெஞ்சமரில் புறங்கொடுத்து மீள வேண்டாம், தாழ்வான குலத்துடனே சேர வேண்டாம், தாழ்ந்தவரை பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், வாழ்வாரும் குறவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சமே. அவர் கடைசியில் முருகப்பெருமானுக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முருகப்பெருமானை சிறப்பித்து அவர் சொல்கிறாரு. வார்த்தை சொல் வார்வாய் பார்த்து தெரிய வேண்டாம், மதியாதார் தலைவாசல் மிதிய வேண்டாம், மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம், முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டாம்,
பாத்தியார் கூலியைத் திருந்த வேண்டாம், வழிபறித்துத் திரிவாரோடு இணங்க வேண்டாம், சேர்த்த புகழாளன் ஒரு வள்ளி பங்கன் திருக்கையே வேலாயுதனைச் செப்பாய் நெஞ்சே. இந்த மாதிரி ஒரு உலக நியதி தமிழர் வாழ்வு நெறி கருவூலம்ன்றது இந்த அவ்வளோ அருமையாக இருந்தது. நேற்று குருச்சரித்திரம்ன்ற அந்த இதை பார்த்தோம், அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. குருவை அதாவது என்னப்பா இது பண்ணால் திகம்பரா திகம்பரா திகம்பரான்னு டிவியில் ஒரு பாட்டு போடுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். திகம்பரநாதர்னோட அந்த ஒரு தத்தாத்ரேயர் அவ்வளோ அருமையாக இருந்தது. தத்தாத்ரேயந்திரம் தத்தாத்ரேயரை பற்றி நாம் ஒரு குருச்சரித்திரம்னு ஒரு நூல் இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கி படிங்க. தத்தாத்ரேயர் திகம்பரான்னு கூட கீழே நாய் படுத்துருக்குது, அதாவது காலபைரவர்னோட வாகனம். நீங்கள் இதை வாங்கி படிங்க. பசு இருக்கிறாரு, சாய்பாபாவும் இருக்கிறார். குருச்சரித்திரம் என்றாலே குருவை பற்றி நாம் யாரை நீங்கள் குருவாக நினைக்கின்றீர்களோ அவர்களை, சாய்பாபா யார் அவர்களை பற்றி நினைக்கின்றீர்களோ அவர்களை நினைவு கூறுவது என்பது மிக ஒரு நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.